வணக்கம் நண்பர்களே. மார்கழி மாதத்தின் 27ஆம் நாள் கூடாரவல்லி. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று ஆண்டாள் நாச்சியார் உருகிப் பாடிய அந்த புனித திருநாள் ஒரு பெண்ணின் தூய அன்புக்கும் முழுமையான பக்திக்கும் கட்டுப்பட்டு அந்த பரந்தாமனே நேரில் வந்து அருள்பாலித்த உன்னத வரலாறு இது. ஆன்மீக கதை. மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பு இருந்து ஆண்டாள் நாச்சியார் இன்றுடன் அந்த நோன்பை நிறைவு செய்கிறாள். பகவானை நோக்கி அவள் பணிவுடன் கேட்கிறாள், பெருமாளே, உன்னை வணங்காதவர்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவனே, உன்னை புகழ்ந்து பாடி நாங்கள் பெறப்போகும் பரிசு என்ன தெரியுமா? மூட நெய் பெய்து முழங்கை வழி வார என்று ஆண்டாள் பாடுகிறாள். அக்காராடிசில் விளக்கம். அதாவது பாத்திரத்தில் ஊற்றிய நெய்யானது சோற்றோடு கலந்து வழிந்து நாம் உண்ணும்போது நம் முழங்கை வரை வழிய வேண்டும். அத்தகைய மிகவும் சுவையான அக்காராடிசில் என்ற பிரசாதத்தை உன்னோடு சேர்ந்து நாங்கள் உண்மேண்டும் என்று ஆண்டாள் பகவானிடம் வேண்டுகிறாள். ஆண்டாளின் அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்ட பெருமாளும் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட திருநாள்தான் இந்த கூடாரவல்லி திருநாள். ஜோதிட பலன்கள். ஜோதிட ரீதியாக கூடாரவல்லி நாளில் பெருமாளுக்கு நெய் வழியும் அக்காராடிசில் அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள சுக்கிர தோஷங்கள் நீங்கும், கணவன் மனைவி இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடும். திருமணமாகாத பெண்களுக்கு ஆண்டாளின் அருளால் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையும், வறுமை நீங்கி மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் இல்லத்தில் பெருகும். ஜனவரி 11ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து நீராடி திருப்பாவையின் 27வது பாடலை பாடி பெருமாளுக்கு பொங்கல் அல்லது அக்காராடிசில் நிவேதனம் செய்யுங்கள். இந்த புண்ணிய கதையை மற்றவர்களுடன் பகிர்வது உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் பெரும் புண்ணியத்தை அளிக்கும். ஆண்டாள் அருளால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேட். கமெண்டில் ஓம் நமோ நாராயணாய் என்று சொல்லுங்கள். இந்த தகவலை மறக்காம ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல ஆன்மீக ஜோதிட ரகசியங்களுக்கு வே டு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.